தமிழ் தலைவாஸ் PKL சீசன் 12க்காக கேப்டன் சாகராத்தையும் ரீட்டைன் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று பெங்களூர் புல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல்ஸ் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த ஒரு ட்ரையல்ஸில் நிறைய தமிழக வீரர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு, என்னங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சுதாகரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் 71st சீனியர் நேஷனல் கேம்ஸ் ப்ளே பண்ண போகிறார். பட் எந்த டீமுக்காக ப்ளே பண்ண போகிறார் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சீனியர் ஸ்டேட் கபடி சாம்பியன்ஷிப் பாய்ஸுக்கானதுல வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா டீம் இப்போதைக்கு அவங்களோட ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்குவாடை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழகிய முகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆகாஷ் இண்டே, அஜித் சௌகான், பிரணய் ராணே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம் பட்டாரே, சங்கீத் சாவன், சங்கர் கடை, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஸ்குவாடாக தான் இருக்குது. ஸோ இந்த டீமும் இந்த ஒரு நேஷனல் கேம்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ ஒரு நல்ல டீம், ஸோ நல்ல ஸ்குவாட் அமைஞ்சிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக பார்க்க போகிறது பெங்களூர் புல்ஸ் டீமோட ட்ரையல்ஸை பற்றி. இந்த ஒரு ட்ரையல்ஸில் நிறைய தமிழக வீரர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கான வீடியோலேயே சொல்லியிருந்தேன். பட் அது யாருங்கிறது ப்ராப்பராக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ராஜாபால், மாரிமுத்து, செல்வம், ஹரிஷ், திரு, ஸோ இவங்க எல்லாருமே இந்த ட்ரையல்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து சொன்னேன். ஆனால் அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சுதாகரனை பற்றி. ஸோ சுதாகரனை பொறுத்தளவு இந்த தமிழ்நாடோட ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் ஆன பிறகுலேருந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுதாகரனை ப்ளே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த வாட்டி இந்த சீனியர் ஸ்டேட் நேஷனல் கேம்ஸில் சுதாகரனை ப்ளே பண்ணுறாரு. பட் இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்காக ப்ளே பண்ணுறாரு. லாஸ்ட் டைமும் இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்காக தான் ப்ளே பண்ணி சில்வர் மெடல் வரைக்கும் வந்தாங்க. பட் இந்த வாட்டியும் இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்காக தான் சுதாகரனை வந்து ப்ளே பண்ணுறாரு. செலெக்ஷன் போயிருக்காரு, செலக்ட் ஆயிருக்காரு. இந்த வாட்டியும் இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்காக தான் சுதாகரன் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. சுதாகரன் மட்டும் இல்லாமல் தியாகராஜனே, அபினேஷனே, ஸோ இவங்க எல்லாருமே இந்த ட்ரையல்ஸ்க்கு வந்து போயிருந்தாங்க. பட் அவங்க செலக்ட் ஆனாங்களா இல்லையாங்கிறது எனக்கு ப்ராப்பராக தெரியல. அப்டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவேன். இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன், எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அடுத்ததாக சாகரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஸ்டேட் நேஷனல் கேம்ஸ் கேர்ள்ஸ்க்கானது வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வச்சு ஸ்டார்ட் ஆகுது. இதில் நம்ம தமிழ்நாடோட கேர்ள்ஸ் டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அண்ட் இந்த ஒரு டோர்னமெண்ட் அவங்களுக்கு ஈஸியாக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா இந்தியன் டீமில் ப்ளே பண்ண நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் வந்து இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணுறாங்க. நம்மளோட கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா போலியில் இருக்காங்க. பஞ்சாப், உத்தரகாண்ட் டீம் கூடலாம் சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் கண்டிப்பாக ஈஸியாக இருக்க போகிறது இல்லை. பட் முயற்சி செஞ்சு ஒரு மெடல் அடிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் கடைசி அப்டேட் நம்ம கேப்டன் சாகரை பற்றி பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோஸ்லேயே கேப்டன் சாகரை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன்ஸ் வந்து நான் வச்சுருப்பேன். அண்ட் இப்போது அதை வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பர்டிகுலராக சாகரை பற்றி தமிழ் தலைவாஸ் டீம் ஒரு ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை வந்து அவங்களோட சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே டீட்டெயில்டாக தெரியும். அண்ட் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக சாகரை ரீட்டைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. ஸோ இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.